என் உயிரின் இனிய தமிழினமே, தாய்க்குலமே, ரசிகர்களே, உங்கள் பாதங்களுக்கு சின்னவனின் சிறந்தாழ்ந்த வணக்கம். வாழ வழிதேடி மதுரையிலிருந்து சென்னை வந்த நான் திருவருக்காட்டிலே வேர்க்கடலை விற்று மாங்காட்டில் அம்மன் மகிமையை பற்றி பாடல் புத்தகங்களை விற்று வந்தேன். நான் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் ஏராளம் ஏராளம். திரைப்படத்துறையில் அடிமட்டத்திலிருந்து பணிபுரிந்து படிப்படியாக பல கலைகளை கற்று என் திறனை மின்னுவதற்கு அருள் செய்தவள் திருவருக்காடு அன்னை தேவி கருமாரியம்மன். எனக்கு தெரிந்த வரையில் அந்த அம்மனின் மகிமையை பற்றி தெளிவாக இந்த திரையிலே சொல்லியுள்ளேன். இது திரைப்படத்தின் முதல் படி, நான் வைக்கும் முதலடி. நானும் என்னுடன் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் முன்னேற ஆதரவு தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் முன் படைக்கும் படம் தான் இந்த அம்மன் காட்டிய வழி. இந்த அம்மன் காட்டிய வழியில் வந்து அவள் அருள் பெற்று வாழ்ந்திட அனைவரையும் இந்த அம்மன் காட்டிய வழிக்கு உங்கள் பாதங்களை பணிந்து அழைக்கிறேன். பணிவுடன் ஆதிபராசக்தியை விட இந்த உலகத்துல பெரிய சக்தி எதுவும் கிடையாது. நல்லவங்களுக்கும் நன்மை செய்யறவங்களுக்கும் அவ தாயா இருப்பா. சின்னவன், பெரியவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் அப்படிங்கிற பாகுபாடு நமக்குள்ள இருக்கக்கூடாது. நாம் எல்லாரும் அந்த ஆத்தாளுக்கு முன்னாடி ஒற்றுமையா இருந்து அவளை வணங்குவோம். அதுக்கு எடுத்துக்காட்டா செயல்முறையில நடந்த அபிராமி பட்டருடைய ஒரு சம்பவத்தை சொல்றேன், கேளுங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அவர் ஏழைங்களுக்கு அன்னதானம் பண்ணி அவங்க சாப்பிட்டு முடிஞ்சதும் அந்த எச்சி இலையில அவர் அங்க பிரதட்சணம் பண்ணுவாரு. அந்த எச்ச இலைய அவர் கையாலேயே எடுத்து போடுவாரு. அவ்வளவு பெரிய மகான் ஏசாமி இப்படி செய்யணும். அவர் ஏன் அப்படி செஞ்சாருன்னா, நமக்குள்ள ஜாதி மதம் இந்த பாகுபாடெல்லாம் வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அந்த அபிராமிய கையெடுத்து கும்பிட்டு அவளுடைய சக்தி உலகமெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக அபிராமி பட்டர் அப்படி செஞ்சாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சாமி. சாமி, நிலாச்சோறு நிலாச்சோறுன்னு சொல்றாங்களே, அந்த மகிமையை பத்தி சொல்லுங்க சாமி. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் திருவக்கரை கிராமத்துல வக்கரகாளியம்மன் கோயில்ல நிலாச்சோரை பத்தி ஒரு வரலாறு இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னால இருந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பக்தர்கள் அந்த கோயில தரிசனம் செய்ய கூடுவாங்க. நிலா உச்சிக்கு வந்ததும் அதனுடைய ஒளி அந்த அம்மன் மேல விழும். பக்தர்களுக்கு மின்னல் மாதிரி ஒளி தெரியும். அதை தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே உட்கார்ந்து அவங்க கட்டிக்கிட்டு வந்த கட்டுச்சொத்தை சாப்பிட்டு அம்மனை கும்பிட்டு போனவங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். அந்த அம்மனுடைய அருள் கடாட்சமும் கிடைக்கும். அது இப்பவும் நடந்துகிட்டு வர்றது. இதுதான் அதனுடைய வரலாறு. நான் இந்த வரலாறை உங்ககிட்ட சொன்னது நீங்களும் தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கும் இதை தெரிய வைக்கணும். அதுக்காக தான் உங்ககிட்ட சொன்னது. நாளைக்கு மேட்டுக்குடியில திருவிழா, இன்னைக்கு பௌர்ணமி. அம்மனை தரிசிக்க போகணும், அதுவும் ஆத்த கடந்து போகணும். வாங்க போகலாம்.
மணல் சூடேற ஆசையெல்லாம் ஈடேற சென்றிடுவோம் மேட்டுக்குடி நீ அனைவரையும் கூட்டிக்கடி அனைவரையும் கூட்டிக்கடி மேட்டுக்குடி நாயகியே திருவுடை மாரியம்மா கேட்டுக்கடி சேரியம்மா தேடி வந்தோம் உன்னையம்மா மாரியம்மா திருவுடை மாரியம்மா மாரியம்மா திருவுடை மாரியம்மா மாரியம்மா திருவுடை மாரியம்மா புரிபவளே நெஞ்சில் நாடு நிற்பவளே பஞ்சதரை அளிப்பவளே மாரியம்மா திருவுடை மாரியம்மா மாரியம்மா திருவுடை மாரியம்மா மாரியம்மா திருவுடை மாரியம்மா கையிலேந்தி விருப்பம் போல ஆடி வந்தோம் மலராலே கரகம் செய்து மகிழ்வோடு காண வந்தோம் மாரியம்மா திருவுடை மாரியம்மா மாரியம்மா திருவுடை மாரியம்மா மாரியம்மா திருவுடை மாரியம்மா மேட்டுக்குடி நாயகியே திருவுடை மாரியம்மா கேட்டுக்கடி சேரியம்மா தேடி வந்தோம் உன்னையம்மா மாரியம்மா திருவுடை மாரியம்மா மாரியம்மா என்று சொன்னாலே ஓங்காரம் கொண்டிடுவார் ஆத்தாடி இந்நாளில் உன் பெருமை காட்டிடுவார் மண்ணுக்கும் விண்ணுக்கும் மலை போல நின்றிடுவார் எண்ணுக்குள் நீயாகி சேரன்னை காத்திடுவார் உள்ள பூஜை பண்ணிட்டு இருக்காரு. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்தவங்க உள்ள அனுப்புவாங்க. ஒரு 10 நிமிஷம் போறங்க. ஏயா இப்ப வந்து ஆண்டி பைய பூஜையை முடிச்சிட்டு வர வரைக்கும் காலையில இருந்து நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா? நான் யார் தெரியுமா? பஞ்சப்பட்டி கிராமத்து மிராஸ்தார் எம்எல்ஏ குப்புசாமிக்கு மருமகன். தொலைச்சு புடுவன் தொலைச்சு. கோயிலாச்சியம் பாக்குறேன் இல்ல கொத்தி கூறு போட்டுருவன் ஜாக்கிரதை. நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா? என்னடா சொன்ன? அடாபடான்னு பேசுன. நடக்கிறதே வேற. இந்த சுத்துப்பட்டு கிராமத்து கோயில்லையே காளிசாமிக்கு தான் முதல் பூசை. அதுக்கு அப்புறம் தான் மற்ற பக்தர்களுக்கு அம்மன் தரிசனம் கொடுப்பா. இது காலாகாலமா நடந்துட்டு வர இந்த ஊரோட பழக்கம். என்னையா அது சுத்த மடத்தனமான பழக்கமா இருக்கு. அந்த சாமியாரும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தானையா? இல்ல
மனுஷருக்கெல்லாம் அப்பாற்பட்ட உயர்ந்த ஆத்மா, அதுவும் மகாத்மா. ஆத்மாவோ மகாத்மாவோ அவர் உடம்புல ஓடுறதும் ரத்தம் தானே ஐயா. அவர் உடம்புல ஓடுறது ரத்தம் இல்ல, அம்மனோட தீர்த்தம். நீ சொல்றத பார்த்தா என்னமோ அந்த அம்மனே நேர்ல வந்து நெதோ முத பூஜை உனக்குத்தான் அப்படின்னு அந்த ஆள்கிட்ட சொன்ன மாதிரில இருக்கு. உண்மை அதானுங்க. என்னையா பொல்லாத உண்மை? நல்ல காதுல பூ சுத்துற கதையா இருக்கியா? காளிசாமியோட கதையை சொல்றேன், அதுக்கப்புறமா நீங்களே காதுல பூ வச்சுக்குவீங்க சாமி காலில் விழுந்து. அவர் சர்வ சதாகாலமும் அம்மனையே தான் வணங்கிட்டு வந்தாரு. அவர் விடுற மூச்சு கூட ஓம் பராசக்தி மகமாயி கருமாரி அப்படின்னு தான் கேட்கும். இவ்வளவுக்கும் அவர் ஒரு சாதாரண மரமேறுற தொழிலாளியா தான் வாழ்ந்துட்டு வந்தார். அம்மா தாயி கருமாரி தாயி, இந்த மரமேறி காளிக்கு நல்ல வழிகாட்டி உழைப்பால வசந்து எல்லாருக்கும் உதவியா இருக்கும்படி அருள் புரி தாயி. சாமி கும்பிட்டியா? வா மாறி போலாம். உனக்கு சாப்பாடு ஒண்ணு இருக்கு, பஞ்சாயத்து மேல இருக்கு, சாப்பிட்டு வந்து வேலையை பாப்பீங்களா? ஆத்தா ஆத்தா, இந்த வேகாத வெயில இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு சாப்பாடு கொண்டு வரணுமா? எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி இப்பதான் மாரியா கடை அனுப்பியிருக்கேன். ஏண்டாப்பா, என்ன தவிர உனக்கு வேற யாரு இருக்கா? அதுக்காக தான் சொல்றேன், காலா காலத்துல ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்கிட்டா உனக்கும் பொங்கி போடுறதுக்கு ஒருத்தி கிடப்பா, எனக்கும் நிம்மதியா இருக்கும். ஆத்தா, இந்த உலகத்துல எனக்குன்னு துணையா இருக்கிறது அந்த மாரியாத்தா ஒருத்தி தான். நான் உன்னையும் அந்த மாரியாத்தாவா தான் நினைக்கிறேன் ஆத்தா. இவ்வளவு நேரமா நின்றுட்டு ஒரு பஸ் கூட காணுமே, இந்த பொண்ணு வேற துடிச்சிட்டு இருக்கா, என்ன செய்யறது? என்னம்மா பஸ் வரல காணே. என்னம்மா நீங்க? நாம நினைச்ச நேரத்துல இந்த ரூட்ல பஸ் வருமா? நேரா அந்த காரியாத்தா கோயிலுக்கு போங்க போங்க. சரி நட நட. பாடுமா, கொஞ்ச நேரம் பாடு. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? அக்கா துணி எடுத்துக்கலாம் அக்கா. அழைப்புக்கு துணி கூட இல்லையே, நான் என்ன செய்வேன்? ஐயோ, காரியண்ணே காரியண்ணே. அண்ணே மரப்புக்கு துணி இல்லண்ணே. அப்படியா? இந்தாங்க எடுத்துட்டு போங்க. சீக்கிரம் பிடிக்கடி. இங்க என்ன பண்ற?
என்ன டேய், அம்மன் குடியிருக்கிற எல்லையில ஏதாவது தப்பு பண்ண வந்தீங்க? டேய், திரும்பி பார்க்காம மரியாதையா வந்த வழியிலேயே போயிடுங்க. போகல இந்த சவுக்கு தோப்புலயே சமாதி ஆக்கிடுவேன். வாடா டேய், வா. என்னடா மாதிரி அவனை அடிச்சு விரட்டிட்டியா? நீ கில்லேறிடா. ரொம்ப நன்றிங்க. அம்மனே வந்து காப்பாத்தின மாதிரி நீங்க வந்தீங்க. நீங்க நல்லா இருக்கணும். ஆமா, நீ யாரு? இவங்க கிட்ட நீ எப்படி மாட்டிக்கிட்ட? என் ஊரு சோலையூரு. என் பேர் பூஞ்சோலை. நாளைக்கு உனக்கும் பூஞ்சோலைக்கும் கல்யாணம். சிரிக்காதடா, நம்ம பொழப்பே சிரிப்பா சிரிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. பின் என்ன டாடி, அவதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு மொத்தமா சொல்லிட்டாளே. அதான் எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நீங்க சொன்ன உடனே சிரிப்பு வந்தது. அவ சொன்னா விட்டுடுறதா? அவ பேர்ல இருக்கிற சொத்தை நினைச்சு பாரு. என்ன டாடி சொல்றீங்க? நீ நானும் கார்டியனா இருந்து அவ சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம்ல, அவளை யாரு கல்யாணம் பண்ணிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த சொத்து பூராவும். அதுக்கு தான் அந்த கல்யாணம். அவ இதுக்கு சம்மதிப்பாளா டாடி? பூஞ்சோலை என்னடா சம்மதிக்கிறது? மயில எப்படி இறகு போட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நம்ம திட்டம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. தப்பிச்சு ஓடுறா, சீக்கிரம் புரியடா. எங்கதான் போற? போற இடங்கள் எனக்கு புலப்படல. எங்க போறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆபத்துல இருந்து நீங்க என்ன காப்பாத்துறீங்க. இப்போ எங்க போறதுன்னு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். சரி, உன்னை உங்க ஊர்ல கொண்டு போய் விட்டு வந்துட்டோமா? ஐயோ வேண்டாங்க. மறுபடியும் போய் அவங்க கையால என் கழுத்துல தாலியை கட்டிக்கிறத விட பேசாம தூக்குல தொங்கிடலாங்க. என்னடா இது, உன்னை ஆபத்துல இருந்து காப்பாத்தி நான் தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டேன். சரி, என்னதான் செய்ய சொல்ற? இன்னைக்கு மட்டும் நான் உங்க வீட்டுல தங்கிட்டு. சரி, பொழுதாய் போச்சு. எனக்கு பொம்பளை வாசனையே பிடிக்காது. இருந்தாலும் ஆபத்துக்கு பாவம் இல்ல, பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் என் வீட்டுல தங்கிட்டு விடிஞ்சது நடைய கட்டு. வாங்க போலாம். இரு, என் அபிப்பிராயத்தை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். எனக்கு மேல ஒரு பெரியவர் இருக்கிறாரு, அவர் கேட்கணும்ல. யாருங்க இந்த பெரியவரே? வேற யாரும் இல்ல, இவர்தான். என்னடா மாதிரி, என்ன சொல்ற? ஐயோ என்னங்க இது? வா போலாம், பெரியவர் ஒத்துக்கிட்டாரு. இதுதான் எங்க குடிசை. நான் தங்க வந்த இந்த கோயில் ரொம்ப தெய்வீகமா இருக்குங்க. டேய் மாறி, இவங்க நம்ம விருந்தாளி. நீ என்ன செய்யற? நமக்கு வழக்கமா வாங்குற ஹோட்டலுக்கு போய் டிஃபன் வாங்கிட்டு வா. என்ன, இவங்களுக்கும் சேர்த்து. என்னடா மாதிரி ஜீனி பிஸ்கட்டா? இந்தா 10 ரூபாய் எடுத்துட்டு போ. காலியா டிஃபன் வாங்கிட்டு சொன்னாரா? தரேன், இந்தா. வா மாறி, வா. என்னங்க பெரியவர் சாப்பிடாம உட்கார்ந்திருக்காரு? நான் சாப்பிட்டாதான் அவர் சாப்பிடுவாரு. டேய் மாறி, சாப்பிடு. சாப்பிடு. மூகாம்பிகை தாயே சரணம் அம்மா, வரணும் அம்மா, வரணும் அம்மா. மூகாம்பிகை தாயே சரணம் அம்மா. நல்ல பெயர். வைக்க உண்மைகளை வாழ வைக்க, செவிடர்களை கேட்க வைக்க, குருடர்களை பார்க்க வைக்க, வரணும் அம்மா, வரணும் அம்மா. என்னடா இது, இன்னைக்கு வீட்டு முன்னாடி ரொம்ப அழகா கோலம் போட்டிருக்க. பரவாயில்ல, ரோசக்காரி தான். சொன்ன மாதிரியே போயிட்டா போல இருக்கு. டேய் மாறி, வாடா குளிக்க போலாம். பூவுக்கேத்த வாசங்கிற மாதிரி காளைக்கும் உனக்கும் பொருத்தம் தாண்டி. காளைய கட்டிக்க உனக்கு சம்மதம் தானே? அட என்ன பாட்டி நீ, அன்னைக்கு ஆபத்துல இருந்து என்ன அவர் காப்பாத்தினப்பவே அவர்தான் என் புருஷன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் பாட்டி.
அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ என்னமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு பாட்டி. உனக்கு அவனை கல்யாணம் கட்டிக்க சம்மதம்னு சொல்லு. விடு, அவனை கட்டி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. எனக்கு சம்மதம் தான். என்ன பாட்டி அங்க ஒரே கூட்டமா இருக்கு? ஏதாவது சண்டையா? இல்லடி அம்மா, இந்த ஊருக்கு ஒரு கன்னி பொண்ணோட சாபம் இருக்கு. அதனால எல்லையில இருக்கிற அம்மனுக்கு ஒரு தலைச்சம் பொண்ணு பூஜை செஞ்சு விளக்கேத்துனா இந்த ஊரு நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாரும் காப்பு கட்டுவாங்க. அதுதான் இந்த வருஷம் யாரும் கட்டல. இந்த ஊர்ல இருக்கிற வயது பொண்ணுங்கள்லாம் அசல் ஊருக்கு வாகப்பட்டு போயிட்டாங்க. ஆடி அமாவாசைக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. ஆத்தாளுக்கு விளக்கேற்றி வைக்கலைன்னா இந்த ஊரே அழிஞ்சு போயிடும். பன்னீரையா, ஊர் நல்லா இருக்கணும். ஆத்தாளுக்கு விளக்கேத்த நான் போறேன். காட்டு கோயிலுக்குள்ள போன பொண்ணு திரும்பி வந்ததில்ல தெரியுமா? இந்த மண்ணை என் சொந்த மண்ணா நினைச்சுட்டா ஊர் மானத்தை காப்பாத்த நான் போறேன்னு சொல்றேன். ஆத்தா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஒண்ணும் ஆகாம நிச்சயமா அவ என்ன காப்பாத்துவா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீ இன்னும் போலியா? இங்கதான் இருக்கியா? பெரிய கைகறியா இருக்க போல இருக்கு. அம்மா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், இந்த ஊரை விட்டு போயிடு. அதுக்கு நீங்க வந்துங்க. டேய், அவ எங்கடா போவா? அப்படியே அவ போனாலும் அவ நிச்சயமா தற்கொலை செஞ்சுக்கதான் போறா. அந்த பழி பாவத்தை நீ ஏத்துக்குவியாடா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அவ இந்த ஊர்ல இருந்து போய் சாகணும். அந்த பொண்ணு தலைச்சம் பொண்ணு, அதுக்கு காப்பு கட்ட இருக்கு. காலி, காப்பு கட்டின பொண்ணுங்க 3 நாளைக்கு எல்லை விட்டு எல்லையோ இடம் விட்டு இடமோ வாழக்கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல. அம்மன் விஷயம், ஜாக்கிரதையா நடந்துக்க. அம்மா, ஓம் சக்தி, நான் எதுவா இருந்தாலும் உன்கிட்ட உத்தரவு கேட்டுதான் எனக்கு பழக்கம். அவ இங்க இருக்கணும்னா குங்குமத்தை கொடு, அவ இங்க இருக்க கூடாதுன்னா திருவுரை கொடு. எல்லாம் உன் பொறுப்பு தான் தாயி. டேய் மாறி, வந்து எடுற. மன்மதலில புக்கு கொடுத்தன, மடமடன்னு படிச்சுட்ட போல இருக்கு. மகிழ்ச்சியா இருக்க? செருப்பு பிஞ்சிர ராஸ்கல். என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைங்கிறது அனுபவிக்கிறதுக்கு தான். உன் வழியே வேற. எனக்கு எல்லாமே இமிடியேட் ஆக்ஷன் தாமா. ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆயிட்டா காயங்கள் ரொம்ப அருவருப்பா இருக்கும். சும்மாரா. ஏண்டா குமார், நேத்து பார்த்த கார்த்திக் படம் தூள். அட போடா, உனக்கு என்ன தெரியும்? ஹாய் ராஜா. ஹாய். எப்படி இருக்க? எனக்கு என்னடா, கிருஷ்ண பரமாத்மா தான். ஏண்டா ஜெகன், வரும்போதே கலர் கலரா ஃபிகர்களை பார்த்து வரா போல இருக்கு. டேய், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, என்கிட்ட வச்சுக்காது. இப்படி ஏதாவது பேசுனா பல்ல உடைச்சிருவேன். ராஸ்கல். ஜெகன், எவன்டா அவன்? சரியான கூமட்டையா இருப்பான் போல இருக்கு. அவன் தான் சாமியார்னு தெரியும்ல. அவங்கிட்ட போய் அது ஒண்ணுக்குதே சிவப்பு கவுனு, அப்படியே அமலா மாதிரி இல்ல? ஜீனத் அம்மன்யா. ஜீனத் அம்மன். அம்மன் காப்பாத்து. தரிசனம் கிடைக்காதா தேவி, என் மேல் கரிசனம் கிடையாதா? வருது வருது, அட விலகு விலகு, மங்கை தனியே வருது. தெய்வம் வருதுடா. கும்பிடு கும்பிடு, பரிசையில பாஸ் ஆகணும். இந்த வெட்டு வெட்டு கண்டுதான் போறா.
கௌரு பக்கத்துல ரெட்டை ஜடை போகுது. ஸ்கெட்ச்ல ஸ்ரீதேவி மாதிரி இல்ல? ஸ்ரீதேவி இல்ல. இல்லடா கௌதமி மாதிரி. நான் சொல்றத கேளு. அந்த ரெட்டை ஜடையோட இன்னும் 10 நாள்ல சினிமா போய் காட்டுறேன். காளி, என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் மருந்தை தேடி வரத்தான் போறேன். அட நீங்க வேற டாக்டர் ஐயா. டாக்டர் ஐயா, இந்த மாரியாத்தா தீர்த்தத்தை விட வேற எந்த மருந்தையும் நான் தொட மாட்டேன். நான் குடிக்க நினைச்சது தப்பு, என்ன மன்னிச்சிருங்க தலைவரே. மாறி, தலைவர் சொன்ன வார்த்தையை உன் மனசுல வச்சுக்கிட்டு என்ன குடிக்க விடாம தடுத்துட்டியே, நீ ரொம்ப புத்திசாலிடா. வெரி குட்ரா, வெரி குட். கோபி, இப்போல்லாம் நான் ரொம்ப பிஸி ஆயாச்சுமா. என்ன பிஸி? டைரி மெயின்டைன் பண்ற அளவுக்கு வந்தாச்சு. டைரியா? ஆமாயா. அதாவது மண்டே அன்னைக்கு மாலா, டியூஸ்டே அன்னைக்கு சந்திரா, வெட்னஸ்டே அன்னைக்கு இந்திரா, இப்படி போயிட்டே இருக்கு. ஆனா நாளைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என்னது? ஜெயா விஜயா மீட்டிங். ஒரே நாளைக்கு 2 பேர். அம்மா தாயே, காட்டு கோயிலுக்கு விளக்கேத்த போற பூஞ்சோலைக்கு காத்து கருப்பு வராம காப்பாத்தி உன் அருளால் அவ திரும்பி வரணும் தாயே. ஓம் சக்தி. ஊருக்கு யாரும் இல்ல, சரியான சந்தர்ப்பம், வா போலாம். அந்த பூஞ்சோடு தீபம் எடுத்துட்டாடா.
அம்மனோட அந்த பூஞ்சோலிக்கு இருக்குடா. இது வரைக்கும் எந்த பொண்ணு தீபம் ஏத்துனதில்ல. இது அம்மனுடைய அருள் இல்ல, அவ அம்மனே தான். பாம்பு வந்துச்சான், படம் எடுத்துச்சான், பயந்து ஓடியான். ஏண்டா எனக்கே படம் கட்டுறீங்களா? ஒரு பையனை கொண்டு வர தெரியல. சரி தோர்த்துக்கிறீங்க இல்ல என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுத்து பாப்போம். ஏன்னா என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என்ன? அத மட்டும் இவங்க சரியா செஞ்சுட்டா அவ கதை நிச்சயம் க்ளோஸ். மன்னிச்சிருங்கய்யா, இந்த தடவை கண்டிப்பா முடிச்சிடறோம். முடிக்கல உங்க கதை முடிஞ்சிடும். வாங்கடா. சரிங்கய்யா. என்னண்ணே வானத்தை பாத்துக்கிட்டீங்க? நம்ம ஊருக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு. என்னன்னே சொல்றீங்க? வானம் கருத்துருச்சு, மழை வர போகுது. காடு கழனி எல்லாம் விளைஞ்சு ஊரே செழிக்க போகுது. மழைய பார்த்து 3 வருஷம் ஆகுது. மானம் பார்த்த பூமி மழை வந்து ஊரை செழிப்பாகட்டும். எல்லாம் பூஞ்சோல காட்டு கோயில்ல விளக்கேத்தன நேரம். பூமி குளிர போகுது, வாங்க போகும். உண்மைதான். எல்லாம் உன்னோட அருள் தாய். பதில் சொல்றியா? சொல்லு மச்சி, சொல்றேன். மந்த கல்லுக்குள்ள மலம் பூ விழுந்துச்சுன்னா அதுல வீசுறது பூவாசமா இல்ல கல்வாசமா? காளி ஒரு குட்டிய வீட்டுல வச்சிருக்கானே, சும்மா மதனும் மத்தால கட்ட மாதிரி இருக்க. அமாவாசையும் பௌர்ணமியும் ஒண்ணு சேர்ந்துச்சான், அல்லிப்பூ அரளிப்பூவும் கூடி வாழ்ந்துச்சான். அவன் எதுக்காக பூத்தி வந்திருக்கான்? கல்யாணம் பண்ணவா? கல்யாணம் பண்ணி அந்த வித்துட போறானா? கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தவா கூட்டு வந்திருக்கான்? இல்லடா, காசு சம்பாதிக்க. என்னடா சொன்ன? உன்னை பெத்தவளும் ஊர் மெஞ்சுதான் பெத்தாளா? மயூர சாமி,
டேய், இந்த தண்ணி இல்லடா, அந்த தண்ணியை குடி. போடா போடா. ஹாய். I'm sorry, baby. It's all right. Oi. ஏன்டா அழற? டேய் சுரேஷ், ஏன்டா அழற? அந்த கண்ணகி என் கண்ணத்தை அடிச்சுட்டு போயிட்டா. ஆனா உன் கண்ணத்தை தலைவி கொடுத்துட்டு போறா. நீ ஹீரோ தான்டா. Myself? Thank you very much. அந்த ராஜா அநியாயமா என் வாழ்க்கையை கெடுத்துட்டாண்டி. அந்த அயோக்கியனுக்கு அவன் நிச்சயம் தண்டனை கொடுப்பா. அந்த நம்பிக்கையில தாண்டி நான் கோயிலை சுத்தி வர்றேன். எனக்கு பயமா இருக்குங்க, நான் வரலங்க. ஐயோ, எல்லா பொம்பளைங்களும் இப்படிதான். முதல்ல பயப்படுவீங்க, அப்புறம் எங்களை பயமுறுத்துவீங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, நான் தான் சொல்லிட்டேன்ல, உன்னதான் நான் கல்யாணம் பண்ணி போறேன். உன் கழுத்துல தாலி ஏறணும்னு உங்க அம்மா ஊர்ல மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா இங்க தற்கொலை செஞ்சுக்க போறிய? அண்ணே, தன்மானத்தை பறி கொடுத்த பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்க மனசு வந்து எந்த ஒரு மாப்பிள்ளை காத்துக்கிட்டு இருக்காரு. தங்கச்சி யாருன்னு சொல்லுமா. மச்சக்கால. என்னது மச்சக்காலையா? இந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு நீ பதில் சொல்லலன்னா உன்னோட வாழ்க்கை முடிஞ்சிடும். ஒண்ணும் புரியலையே, இந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டியடா. இவ வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போற? காளி, இதெல்லாம் இந்த வயசுல சும்மா ஒரு ஜாலிதான். இத நீ கண்டுக்காத. உனக்கு ஏதாவது தரடா சொல்லு, என் உயிரை கொடுத்து காப்பாத்துறேன். எவனோட கையும் என் மேல பட்டதும் இல்ல, என்ன தொட்டவன் கைய வெட்டாம விட்டதும் இல்ல.
கேளுங்க, வாழ போற பொண்ண அநியாயமா கெடுத்துட்டான் டாக்டர். அவன் தலை முடிஞ்சு நிக்கிறத பார்க்கும் போதே தப்ப ஒத்துக்கிட்டா தெரியுது. என்ன தண்டனை கொடுக்கலாம்? இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி தாரமா ஏத்துக்கிறத தவிர வேற என்ன தண்டனை இருக்கு? என்னடா யோசிக்கிற? கட்டுற தாலிய? ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணு வசந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி, அதான் யோசிக்கிறேன். என்னடா ஜாதி பத்தி பேசுற? நீ போட்டிருக்கிறிய சட்டை, அத நெஞ்சவன் அவன் ஒரு ஜாதி, உன்னை அழகுபடுத்தி முடி வெட்டுறானே அவன் ஒரு ஜாதி. இத்தனை ஜாதிகளை உன் உடம்புல வச்சுக்கிட்டு என்னடா ஜாதி பத்தி பேசுற? உலகத்துல ஆண் ஜாதி பொன் ஜாதி ரெண்டே ஜாதி தான்டா. அவனுக்கு பொஞ்சாதி. இதுதான்டா இந்த பஞ்சாயத்து நீதி. கட்டுற தாலிய? கட்டுறானா? பூஞ்சல, என்னங்க? நீ மாறி அழைச்சிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணி வை. நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சரிங்க. இந்த காசு நான் வர்றேன். என்னடா மாறி போலாமா? ஏம்பா, அவளுக்கா என்ன வேலை? 2 ரூபாமா. மாறி, உங்க அண்ணனுக்கு என்ன காய்டா ரொம்ப பிடிக்கும்? பெரிய ஆள் நீ. முருங்கா குடிங்க. காளியண்ணன் கோவில்ல சாமி கும்பிடும் போது அந்த ஆத்தா கண்ணுல இருந்து கண்ணீர் வந்ததை பாத்தியா? ஆமா ஆத்தா, எனக்கு ஒண்ணுமே புரியல. என் உடம்பே புல்லரிச்சு போச்சு. கைய கழுவிட்டு சாப்பிடையா? சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் அவனுக்கு கை கழுவி பழக்கம். சாப்பிடணும் தான் நினைக்கிறேன், முடியல. நீ மனசு வச்சா சாப்பிட்டுருவேன். என்னையா சொல்ற? நீ மனசு இறங்கி உன் கையால ஊட்டி விட்டா சாப்பிட்டுட்டு கை கழுவிடுவேன். யோ, நான் என்ன பொண்டாட்டியா? நீ சரின்னு சொன்னா நான் உன்னை பொண்டாட்டியா ஏத்துக்க தயாரா இருக்கேன். டேய், சாப்பிட்டியா? இன்னும் மொத்தமா சாப்பிடல, இனிமேதான் சாப்பிட போறேன். டேய், அம்மா அப்பா இல்லாத அனாதை அந்த பொண்ணு. அதான் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். தப்பா? அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவ வாழ்க்கையை கெடுத்துறாத. அந்த பாவனை சும்மா விடாது. போடா. நல்லா இருக்கு. இந்தாங்கம்மா, இந்த காசு வச்சுக்கங்க. டேய் காளி, இங்க வாடா. என்ன பாட்டி? அது என்னடா கையில? பாட்டி, அம்மனுக்கு சாத்தின பட்டு பழசா போயிடுச்சு, அதனால தான் புதுசு வாங்கிட்டு போறேன்.
அம்மனுக்கு மட்டும் புடவை சாத்திரை இல்ல, அம்மா மாதிரி ஒருத்தி கட்டின புடவையோட வீட்டுல இருக்காளே, அவளுக்கு நீ ஒண்ணு வாங்கி கொடுடா. டேய், அவளும் பொண்ணுதானே, அவ உனக்காக உசிரியே கொடுக்க தயாரா இருக்கா. என்னமோப்பா, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். குறும்பா பேசுற. ஏய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? வெயில்ல படுத்திருந்தா கூட நீ பக்கத்துல இருக்கிறதுனால எனக்கு வெயிலே தெரியல. ரொம்ப தெரியாது. பக்கத்துல இருந்தா ஒரே சிரிப்பா வருது. ரொம்ப தெரியாத, பயமா இருக்கு. சரி சரி, ஒன் மோர் டாக் லெசன் சொல்லிருக்காங்கல்ல, உடனே ஒன்று கொடுக்க கூடாதா? கம் ஆன். நேத்திக்கு அவங்கிட்ட புடவை எடுத்து கொடுக்க சொன்னேனே, எடுத்து கொடுத்தானா? கொடுத்தாரு, பொல்லாத புடவை. ஏண்டி சந்தோஷமா சொல்லாம சலிச்சுக்கிறிய? சலிச்சிட்டு சொல்லாம பின்ன என்ன சந்தோஷமாவா சொல்லுவாங்க? அது மட்டும் நான் நினைச்ச மாதிரியே கொடுத்திருந்தா சந்தோஷத்துல எப்படி எல்லாம் ஆடி பாடி இருப்பேன் தெரியுமா? கரையிலே ஓரமா ரொம்ப நேரமா நான் உட்கார்ந்திருந்தேண்டி உனக்காக கொஞ்சம் அதுக்காக. ஓடக்கரையிலே ஓரமா ரொம்ப நேரமா நான் உட்கார்ந்திருந்தேண்டி உனக்காக கொஞ்சம் அதுக்காக. மாமா சும்மா சொன்னண்டு பிடிப்போம், வரப்புல ஏதாச்சும் கண்டுபிடிப்போம். அடவாமா சும்மா சொன்னண்டு பிடிப்போம், வரப்புல ஏதாச்சும் கண்டுபிடிப்போம். சேலே ஒதுங்கையில சேதி கொடுக்கிறேன், ஜாட தெரிஞ்சு தான் நானும் தவிக்கிறேன். சேலே ஒதுங்கையில சேதி கொடுக்கிறேன், ஜாட தெரிஞ்சு தான் நானும் தவிக்கிறேன். ஐயோ ஓடக்கரையிலே ஓரமா ரொம்ப நேரமா நான் உட்கார்ந்திருந்தேண்டி உனக்காக கொஞ்சம் அதுக்காக. அடடடவாமா சும்மா சொன்னண்டு பிடிப்போம், வரப்புல ஏதாச்சும் கண்டுபிடிப்போம். ஐயோ
நான் உட்கார்ந்திருந்தேண்டி உனக்காக கொஞ்சம் அதுக்காக ஐயா சும்மாச்சு நண்டு பொடிப்போம் வரப்புல ஏதாச்சும் கண்டு பொடிப்போம் அட வாயா சும்மாச்சு நண்டு பொடிப்போம் வரப்புல ஏதாச்சும் கண்டு பொடிப்போம் ஓடக்கரையில ஓரமா ரொம்ப நேரமா நீ உட்கார்ந்து இருக்கிறியே பாவமா இல்ல கோபமா மாமா சும்மாச்சும் நண்டு பிடிப்போம் வரப்புல ஏதாச்சும் கண்டுபிடிப்போம் மாமா சும்மாச்சும் நண்டு பிடிப்போம் வரப்புல ஏதாச்சும் கண்டுபிடிப்போம் ஆஹா நிமிரடி தலைய வாரி விட்டுறேன் அவன் போட்டவ விடிய விடிய பாத்துக்கிட்டே இரு என் கண்ணே பற்றும் போல இருக்கு அதுக்கு சுத்தி போடு பாட்டி அப்ப என்ன நடந்துச்சு ஆத்தங்கர பக்கம் போனால போய் அங்க இருந்த ஒரு மண்டபத்துல அந்த கிழவியோட ஒரு சின்ன பையன் அப்படியா செஞ்சா அந்த கிழவி வயசுன்னா இந்த பய வயசுன்னா பேர மாதிரி நமக்கு எதுக்கு ஊர் வம்பு இவ்வளவு அணியா நடந்துச்சு ஏண்டி ஆத்த பக்கம் போனியா? போனேன். ஒரு பையன் வந்தானா? ஆமா வந்தா. என்னது? உனக்கு என்ன அத பத்தி? ஏறியா கோர்ட்டுக்கு போய் உன்னை என்ன செய்யறேன் பார். என்ன செய்வ? விவாதத்து பண்றேன். போயா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, அம்மா, ஓம் சக்தி, ஓம் சக்தி, தாயே, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அண்ணே, நான் இப்ப திருந்திட்டேனே. கையெடுத்து கும்பிடுறவங்கள கைவிட மாட்டாங்கன்னு சொன்னீங்களே, இப்ப அந்த ஆத்தா என் கை காலை சரி பண்ணுவாங்களா? சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க. தப்பு செய்யறவங்கள தண்டிக்கிறதும் அவதான், மனசு திருந்தினவங்களை மன்னிக்கிறதும் அவதான். நான் சொன்ன மாதிரி 40 நாள் சுத்தி வா, நிச்சயம் நீ குணமாயிடுவேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அம்மா, தாயே, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. என்ன பயந்துட்டியா? போயா. குத்திருச்சா? இரு எடுத்துறேன். வாழையா? வா. ஏய், சும்மா வா. வாழையா? பயப்படாத, வா. ம். ஒண்ணுமில்ல. விளக்குமாறு பிஞ்சு போயிடும். ஆண்டவன் உன்னை ஊமையா படைச்சு உனக்கு இந்த திமிரா? உன்னை என்ன செய்யறேன் பாரு. அண்ணே, ராவண்ணே, குப்பண்ணே, நீங்களும் வாங்கண்ணே. நீ நான் வந்து என்ன 5 ரூபாய் கொண்டு என்ன கேட்கிறான். என்ன பாச்சு? 5 ரூபா கொடுத்து 501 சோப்பு கேட்டா அத புரிஞ்சிக்காம இந்த மாதிரி போட்டு அடிச்சிருக்கீங்களா? உருப்படிங்களா நீங்களா? நீ அழுவாதப்பா. அந்த பெரிய பாளையத்து அம்மன்ட்ட போய் நல்ல பேச்சு வரும்னு வேண்டிக்க. வா போலாம். வருத்தப்படாத, வா. வாங்க வாங்க வாங்க. என்ன சார், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுதே. சௌக்கியமா இருக்கீங்களா? பையன் என்ன பண்றான், என்ன படிக்கிறான்? வாத்தியார் பிள்ளை மக்குன்னு சொல்லுவாங்க. ஊருக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குற என்னோட பிள்ளை ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு ஒழுங்கா படிக்காம ஊதாரித்தனமா இருக்குது. எல்லாம் என்னோட நேரம். நம்ம கையில என்ன சார் இருக்கு? எல்லாம் ஆதி பராசக்தி கையில தான் இருக்குது. அங்க ஆடி திருவிழா நடந்துட்டு இருக்கு. அவகிட்ட போய் சொல்லுங்க, அவங்க குறையெல்லாம் தீர்த்து வைப்பா. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, வாங்க போகலாம். எல்லாத்தையும் ஆத்தா பாத்துக்குவா. ஆதி பராசக்தி ஆடி திருவிழாவில் அவளை எப்படி சாகடிக்கணும்? ஒரே திருவிழா கூட்டமா இருக்குமே, எப்படிங்க முடியும்? முடியும்.
நம்ம பாடகி சித்ராவை தான் வருஷம் அந்த ஊர்ல பாட வைப்பாங்க. இந்த வருஷம் அப்படிதான். அவ வராம நான் பாத்துக்கிறேன். ஆனா அந்த மேடையில பூஞ்சோலைய பாட வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. எல்லாரும் தன்னை மறந்து அந்த கட்சியை ரசிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல நீங்க 2 பேரும் கோயிலுக்கு பின்புறமா போய் மேடை கடியில பாம்பு வைக்கிறீங்க. அப்புறம் கச்சேரி தான். என்ன டாக்டர் நேரம் ஆகிட்டே இருக்கு, பாடகி என்ன காணுமே? அதானே சித்ராமாவுக்கு வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்ப பாட வர முடியாதுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பூஞ்சோலை நல்லா பாடுவா. ஊர் கோயில பாடினத நானே கேட்டிருக்கேன். ஐயா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இந்த தரம் கோட்டை விட்டோம் தொலைஞ்சோம். இன்னைக்கு ராத்திரி நடக்க போற கச்சேரியில பாவம் வைக்கிறோம். பூஞ்சோல கதைய முடிச்சிடுவோம். ஆவிகளா, பூஞ்சோலை எப்படி காப்பாத்தி ஆகணும்? இத காலையில போய் உடனே சொல்லணும். காலையில
பொறிக்கும் மீனாக நம்மை காக்கும் மீனாட்சியே உருவாகும் கருவுள்ளும் உயிரானவள் பெரிய பாளையம் வேப்பிலை உறைவாளவள் கடையூரில் தந்தாள் நிலாச்சோறுதான் குமரி கடலோரம் மலையாக வந்தாடுவாள் உங்களை பார்த்தா இந்த ஊரே பயப்படுது. ஆனா இந்த பையன் என்ன தென்னாட்டா போற மாத்தீங்களா? புது மாப்பிள்ளை இல்ல, முறுக்கு வைக்கிறண்டாவனுக்கு வத்தி. தங்கச்சி எங்கோ சரி உருவாகுது. தங்கச்சி உன் புருஷன் வீட்டுல இல்லையா? இல்ல, வெளியே போயிருக்காரு. அவன் இல்லையேன்னு அவன் ஏக்கத்துல அவன் சட்டைய நீ பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்க. அண்ணாத்த அவள அன்பண்ண. ஆனா அவன் மேல நீ பிரியமா இருக்கிற. அவன் அவகிட்ட போய் எங்கோ சரி உருவாகுது. என்னன்னு சொல்லுங்க. நான் என்னத்த சொல்றது? தங்கச்சி உன் புருஷன் அந்த முனியம்மா கிட்ட நமக்கு எதுக்கு ஒரு சதி எங்க உருவாகுது? சதி உருவாகலடா, கூடவே இருக்கு. அவர் வரட்டும் கேக்குறேன். அவளுக்கு பூ வாங்கி கொடுக்கறதுன்னு புடவை வாங்கி கொடுக்கறதுன்னு 2 உள்பாவட அந்த அசிங்கத்தை இல்லாம நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அப்படியா சங்கதி? இன்னைக்கு வரட்டும், நான் பேசிக்கிறேன். புகை ஆரம்பிச்சு பாக்கியா பாக்கியா லேட்டா வந்துட்டேன்னு கோவமா? பஸ்ஸ கோட்டை விட்டு 10 மைல் நடந்தே வந்தேன், அதான் லேட்டு. இதா உனக்கு பிடிச்ச அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுமா? சாப்பிடு. பாக்கியம் பாக்கியம் அவகிட்டே போய் எனக்கு இங்க வந்த சொன்னா கேளுடி. எவனோ என்ன பத்தி உங்ககிட்ட கயிறு தெரிச்சிருக்கான். இந்த தாலிக்காக தான் பாக்குறேன். இல்லன்னா என்னடி பண்ணுவேன்? அவ்வளவு தைரியமா உனக்கு? இனி நீ வாழா வெட்டி தாண்டி. பாக்கியம் போயா. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்டி. இனி நீ வாழா வெட்டி தாண்டி. அந்த பிளேட் ரெடி பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட், குயிக். நான் யாரு? பட்டா கத்திடா, புரிஞ்சுக்கிட்டியா? போடா போடா. தங்கச்சி தங்கச்சி அம்மா தங்கச்சி, காலை ரொம்ப செம்புல தண்ணி உண்டாமா? நாளைக்கு அவனே
ஐயோ பள்ளி பள்ளி பாவாட காத்தமுத்து தங்கச்சி மயக்கம் மட்டும் வந்துட்டாடா. ஓடியாங்கடா. அம்மா தங்கச்சி தங்கச்சி வாங்க வாங்க வைத்தியரே சீக்கிரம் வாங்க. வாங்க வைத்தியரே வந்துட்டீங்களா? வாங்க வாங்கய்யா வாங்க. நின்றுகிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருச்சுங்க. கொஞ்சம் பாருங்க ஐயா. நாடியை பார்த்து சொல்லிடுறேன். ஐயோ சீக்கிரம் பாருங்க. பின்னாடி எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனா. ஐயோ ஐயோ தம்பி பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல. பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல தம்பி. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. வைத்தியரையா உன் தங்கச்சி இன்னும் 7 மாசத்துல ஒரு குழந்தைக்கு தாயாக போறா. கல்யாணமே ஆகல புள்ள உண்டாகுதுன்னா இது என்னடி அநியாயம்? அடி பெரிய வாழையாத்தா. நல்லா விவரமா பார்த்து சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா உங்க தங்கச்சிய டவுன் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் பாருங்க. உண்மையான வைத்தியரா இருந்தா நான் சொன்னதான் சொல்லுவான். சாப்பாடு எடுத்துக்கிட்டு போறேன்னு டவுனுக்கு போய் எவன் கூட சுத்தினாலும் அடி வாங்கடி. கல்யாணம் நான் 6 மாசத்துல எங்க குடும்பத்தை பிரிச்சால, அதான் அவன் குடும்பத்திலே மண்ணு விழுந்துருச்சு. ஊரெல்லாம் கல்யாணம் பண்ணினான், அதனால அவன் குடும்பத்திலே கல்யாணம் வந்துருச்சு. வயசான எங்களை பிரிச்சால, நாசமா போறவன். சதி உருவாயிடுச்சுங்க. உண்மைதான். தண்ணின்னு தன்னை சுடுங்கிற மாதிரி இப்ப நான் உணர்ந்துட்டேன். எப்படியாவது என் தங்கச்சி வாழ வச்சணும். கவலைப்படாத அண்ணாட்டு. பெரிய வாழ்க்கை ஆத்தா கிட்ட போய் நீ செஞ்ச பாவத்தை முறையிட்டு உன் தங்கச்சி மேல இருக்கிற குறைய போக்குன்னு சொன்ன ஆத்தா நிச்சயம் வழிகாட்டுவா. நீ இதே நாளைக்கு வச்சுக்கலாம். ராஜா என்னடி சாப்பாடு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஓஹோ அதான் வேணான்னு சொன்னேனே, அப்பா சொல்லல? பசிக்கலையா? இல்ல பிடிக்கல. ஏன் பிடிக்கல? இதே சாப்பாட சாப்பிட்டு சாப்பிட்டு அலுத்து போச்சு. அதான் வெளியில விதவிதமா சாப்பிட போறேன். வீட்டு சாப்பாடை விட்டுட்டு வெளியில சாப்பாடு சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும். என் உடம்ப பத்தி எனக்கே கவலை இல்ல, உனக்கு என்னடி அவ்வளவு கவலை? நான் கவலைப்பட்டுதான் ஆகணும். ஏன்னா என் உடம்ப உங்ககிட்ட கொடுத்துட்டேனே. அது முடிஞ்சு போன விஷயம். இல்ல, முடிச்சு போட வேண்டிய விஷயம். இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இது பாருங்க, உங்க வாரிசு என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. இது வெளியில தெரியறதுக்குள்ள உங்க வீட்டுக்காரியா என்ன ஏத்துக்குங்க. அது நடந்து போன காரியம், நடக்க வேண்டியதை சொல்றேன். இது பாரு, ஒரு 300 400 தரேன். எங்கேயாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் உன் வாரிசு கலைச்சுக்கோ. ராஜா, வாரத்தை சுமந்துட்டு இருக்கிற என் வயிறு பத்தி எரிய சொல்ற. இந்த பாவத்துக்கு நீ ஒரு நாள் பதில் சொல்லித்தான் ஆகணும். என் தோட்டத்துல 1000 பூ, அதுல நீ பூ. அந்த பெரிய பாளையத்தம்மா உன்னை பதில் சொல்லலப்பா. அவ தலையில விடிஞ்சிடுச்சு. ஐயோ அடி பாவி. காளி அண்ணே, அண்ணே, என்னடா முத்து, எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்க. என் மாறி மட்டும் ஏண்டா வரல? அது வந்துட்டு என்னாச்சு சொல்லுடா. ஏண்டா என் மாறி வரல? மாறி நம்ம விட்டு செத்து போச்சுன்னு. மாறி மாறி என்ன விட்டு போயிட்டேடா. மாறி மாறி என்ன அனாதையாக்கிட்டு போயிட்டேடா. மாறி எனக்கு தாய்க்கு தாயாயிருந்து துணையாயிருந்து இப்ப என்ன அனாதையாக்கிட்டியடா. மாறி
ராஜா, குட் மார்னிங் சார். உன்னை பத்தி ஓவரா கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு காலேஜுக்கு வரும்போது உங்க அப்பாவை அழைச்சிட்டு வா. சார், நான் ஒண்ணும் பண்ணல சார். இப்பதான் நேர்லயே பார்த்துட்டேனே. ராஜா, உன்னால இந்த காலேஜ் கெட்ட பேர் வரதை நான் விரும்பல. சோ நாளைக்கு காலையில வரும்போது உங்க அப்பாவையும் கூட அழைச்சிட்டு வரேன். அதர்வைஸ் ஐ வில் நாட் அலோவ் யூ இன் தி காலேஜ் பிரமிசஸ். உங்களுக்கு அந்த மாரியாத்த துணி இருப்பா? மாறி என்னை விட்டு போயிட்டா. கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோட இருங்க. மாறி என்னை விட்டு போயிட்டா. மாறி எங்க மாணவ சமுதாயத்தை இந்த பிரின்சிபால் அவமதிக்கிறத எங்களால பொறுத்துக்க முடியல. எஸ், அதனால அவரை எதிர்த்து நாங்க போராட போறோம். உங்க கோரிக்கைகளை எடுத்து சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. அதே சமயத்துல நானும் சில அறிவுரைகள் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். இந்த மாணவ சமுதாயத்துல நல்லா படிச்சு டாக்டராவோ வக்கீலாவோ இன்ஜினியராவோ வரணும்னு உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கிறது உங்களுக்கு தெரியும். மறைந்த நமது முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் மாணவ சமுதாயத்திற்கு நிறைய சலுகைகள் அறிவிச்சிருந்தார். சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நமது முதல்வர் புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா அதை நல்லபடியா பயன்படுத்தி இந்த நாட்டுக்கு சேவை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இதை நான் கல்லூரி நிர்வாகியே சொல்ல, உங்கள ஒரு நாள் சொல்றேன். உங்க கோரிக்கைகளை நான் கவனிக்கிறேன். நன்றி, வணக்கம். போன உசிர பொழைக்க வச்சு கொடுத்துட்டீங்க டாக்டர், ரொம்ப நன்றி. நான் கொடுத்த மருந்தை விட பூஞ்சையில கொடுத்த மகமாயி பிரசாதம் தான் அவரை காப்பாத்திருக்கு. ஆமாண்டா, ஊர்ல எத்தனை கோயில் இருக்கோ அத்தனை கோயிலையும் சுத்திட்டா. பிரார்த்தனை எத்தனை இருக்கோ அத்தனையும் செஞ்சிட்டா. ரா பகலா கண்ணு அயராம ஒரு குழந்தைய போல உன்னை காப்பாத்திடாடா. ஆத்தா, பூஞ்சலைய என் மனசார நேசிக்கிறேன். அவளை என் குடிசையில குத்து விளக்கா ஏத்தி வைக்க போறேன். எங்க அவன்? நீ திட்ட போறேன்னு பயந்துட்டு அங்கேயே நிக்கிறடா. வா பூஞ்சோல, என் வீட்டுல விளக்கேத்த உனக்கு சம்மதம் தானே? பூஞ்சோல, ஊர்ல எத்தனை கோயில் இருக்கோ அத்தனை கோயிலையும் சுத்திட்டா. பிரார்த்தனை எத்தனை இருக்கோ அத்தனையும் செஞ்சுட்டா. ரா பகலா கண் அயராம குழந்தை மாதிரி உன்னை காப்பாத்துடாடா. ஆத்தங்கர பக்கத்தில நிலவடிக்குதடி, காத்திருந்து பார்க்கையில குளிரெடுக்குதடி. ஆத்தங்கர பக்கத்தில நிலவடிக்குதடி, காத்திருந்து பார்க்கையில குளிரெடுக்குதடி. நீ நடக்கும் பாதையில முல்ல மலருதடி, நீ நடக்கும் பாதையில முல்ல மலருதடி. என் நெஞ்சுக்குள்ளே மோகம் வந்து முத்து குளிக்குதடி. அத்தங்கர பக்கத்தில நிலவடிக்குதடி, காத்திருந்து பார்க்கையில குளிரெடுக்குதடி.
மானாமதுர மல்லி மணக்குது பூங்காட்டிலே, காணாங்கோழி கூவி அழைக்குது மாந்தோப்பில. மானாமதுர மல்லி மணக்குது பூங்காட்டிலே, காணாங்கோழி கூவி அழைக்குது மாந்தோப்பில. ஜாமத்திலே முழிச்சு தாகத்திலே குடித்தேன், உன்னை நினைச்சு நினைச்சு என்ன தாண்டி வெறுத்தேன். அடிமானே மாம்பூவே பொன்னானே இனிய வாழ்வில் தெங்காத்து வீசாதும். ஆத்தங்கர பக்கத்திலே நிலவடிக்குதடி, காத்திருந்து பார்க்கையிலே குளிரெடுக்குதடி. வெத்தலப்பாக்கு தாம்பூலம் மாத்தி நாளானதே, நெத்திலி மீன் சின்ன பொண்ணு இட நூலானதே. வெத்தலப்பாக்கு தாம்பூலம் மாத்தி நாளானதே, நெத்திலி மீன் சின்ன பொண்ணு இட நூலானதே. தேதி கிழிச்சு கிழிச்சு பாதி உடம்பு இழைச்சு, தாவணி காத்து வீச ஆவணி மாசம் போச்சு. ஓம் மயிலே மறுக்கொழுந்தே, என்னோடு நீ ஒன்றாகும் நாளொன்று வாராதோ. ஆத்தங்கர பக்கத்திலே நிலவடிக்குதடி, காத்திருந்து பார்க்கையிலே குளிரெடுக்குதடி. நீ நடக்கும் பாதையிலே முல்ல மலருதடி, நீ நடக்கும் பாதையிலே முல்ல மலருதடி. என் நெஞ்சுக்குள்ளே மோகம் வந்து முத்து குளிக்குதடி. ஆத்தங்கர பக்கத்திலே நிலவடிக்குதடி, காத்திருந்து பார்க்கையிலே குளிரெடுக்குதடி. உருவந்த எனக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து ஆதரவு கொடுத்தீங்க. நானும் இந்த ஊர்ல உங்கள ஒருத்தியா வாழணும்னு நினைக்கிறேன். இவர் வீட்டுல விளக்கேத்தணும்னு ஆசைப்படுறேன். காளி சும்மா இருந்தா எப்படி? உன் அபிப்பிராயத்தை சொல்லப்பா. அந்த புள்ளைய கட்டிக்கிறதுல எனக்கு சம்மதம் தான். அவங்களே உத்தரவு கொடுத்துட்டாங்க, அப்புறம் என்ன? பூஞ்சல, ஏனுங்க? நீ இந்த வீட்டுல நிரந்தரமா விளக்கேத்தி வைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். அதுக்காக ஒருத்தரை பார்த்துட்டு சந்தைக்கு போயிட்டு வர்றேன். வரட்டுமா? அப்பா போச்சு, எல்லாமே போச்சு. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? விடிஞ்சா காளிக்கும் பூஞ்சோலைக்கும் கல்யாணமா? ஏண்டா பதற? உட்கார். நாளைக்கு தானே? டேய் ஐயா, சொத்து கை மாறுறதுக்குள்ள அவளை காலாவதி ஆகிட. நீ தனியா போவாத, தாடி மகனை கூட்டி. கல்யாண சாப்பாடு போடவா? போயிட்டியே, விடிஞ்சா உனக்கு காணிக்கு கல்யாணம் வச்சா இப்படி போயிட்டியே. நமக்கு தலைவலியா இருந்தவளுடைய தலைவிதியை முடிச்சுட்டான். மேல்நாட்டு சரக்கு சாப்பிடணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, என்னங்க போய் சந்தோஷமா சாப்பிடுங்க.
கல்யாண பாட்டு நான் பாட கேட்டு என் உள்ளம் ஆடாதோ ஆனந்த கூத்து. கல்யாண சாப்பாடு போடவா? பூஞ்சோல இந்த மாதிரி போயிட்டாலே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஊருக்காக எதுவும் செய்யணும். ஊருக்கெல்லாம் பாக்கு வச்சு மேளங்கொட்டவா? என்னடா இது, ஊரே இந்த நேரத்துல கூடியிருக்கு. என்னமோ நடந்திருக்கு. தெரிஞ்ச நாள்ல இருந்து கருமாறி கருமாறின்னு கால நேரம் இல்லாம உன்னையே பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த ஏன் கண்மணியை பறிச்சிட்டியே தாயி? உன்னை 1000 கண்ணுடையாளுன்னு சொல்றாங்களே, அழிஞ்சா போச்சு. உன்னைத்தான் அம்மா நினைச்சுக்கிட்டு இருந்த என்ன ஏமாத்திட்டியே. அம்மா நல்லது செய்வா நாகாத்தம்மான்னு நாள் தவறாம உனக்கு பால் ஊத்திக்கிட்டு இருந்தாலே, அந்த பச்சை மண்ண பாடையில் ஏத்திட்டியே தாயி. டாடி, அம்மா, டாடி, இல்ல அத்தனை அவதாரமும் அழிஞ்சு போச்சா? நீ அம்மாங்கிறது பொய்யா? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். உன் கோவில்ல விளக்கேத்தி வச்சு என் குலவழக்கு அணைச்சது யாருன்னு சொல்லுமா? அம்மா ஓம் சக்தி, சொல்லுமா? அம்மா சொல்லுமா? அம்மா சொல்லுமா? அம்மா சொல்லுமா? ஓம் சக்தி சொல்லுமா? சொல்லுமா தாயே, சொல்லு சொல்லு சொல்லு. அருவருப்பா இருக்கு. கீதா, வா போல. கீதா, சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன்.
நான் இவ்வளவு கதறேன், உனக்கு இறக்கமே இல்லையா? நான் இவ்வளவு கத்துறேன், உனக்கு கேட்கவே இல்லையா? கேட்கல? பதில் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். அவளை கொன்னது யாருன்னு எனக்கு நீ அடையாளம் காட்டலாம். இல்ல நீ ஆயுசு முடியணும். அது வரைக்கும் நான் இந்த மணியை அடிச்சுக்கிட்டே இருப்பேன், அடிச்சுக்கிட்டே இருப்பேன், அடிச்சுக்கிட்டே இருப்பேன். எத்தனையோ பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்த, அவங்களோட வயனறிய வச்ச. இப்போ என் உடம்பெல்லாம் எரிக்குதுமா. என்னால தாங்க முடியலமா, தாங்க முடியல, தாங்க முடியலமா. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கன்னி பொண்ணுங்களை கர்ப்பமாக்கிட்டு கைவிட்டனே, அவங்க விட்ட கண்ணீர் தான் இப்போ என் உடம்பெல்லாம் ரத்தமா வழிஞ்சிட்டு இருக்கு, ரத்தமா வழிஞ்சிட்டு இருக்கு. அவள் வாழ்க்கை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவ வாழ்க்கையை கெடுத்துறாரு. அந்த பாவனை சும்மா விடாது. ஆமா, பாரத்தை சுமந்துட்டு இருக்கிற என் வயிறு பத்தி எரிய சொல்ற. இந்த பாவத்துக்கு நீ ஒரு நாள் பதில் சொல்லித்தான் ஆகணும். ஆமா, பதில் சொல்லிதான் ஆகணும். சொத்துக்கு ஆசைப்பட்டு என் மாமா மக பூஞ்சோலை கொன்னேனே, அதாம்மா என் அங்கமெல்லாம் புண்ணாக்கி என்ன அணுவா வதச்சிக்கிட்டு இருக்கு. அம்மா, என்னோட இந்த நிலைமை என்ன மாதிரி பாவம் செய்யறவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும் தாயே. என்ன மன்னிச்சிடுமா கருமாரி தாயே. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அம்மா, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.
தாயே தாயே அம்மா மகனே காளி கலங்காதே. விதி வலியது. விதியின் பிடிக்குள் அகப்பட்டு அவனுக்குண்டான தெய்வங்களும் உண்டு. உன்னை போல பக்தர்கள் ஒரு கொலைகாரனாக ஆகக்கூடாதுங்கிற காரணத்தினால் அந்த பாவிகளுக்கு நானே தண்டனை வழங்கிவிட்டேன். உன் மாரியும் பூஞ்சோலையும் போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர்த்து விட்டார்கள். நான் இருக்கும் எல்லா இடத்திலும் நீ எனக்கு முதல் பூஜை செய்த பிறகுதான் மற்றவர்கள் செய்வார்களாக. அம்மா ஓம் சக்தி அம்மா ஓம் சக்தி 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 ஓம் சக்தி. ஐயா, நீங்க தான் எனக்கு கண்கண்ட தெய்வம். ஆமா, நீங்க தான் எனக்கு கண்கண்ட தெய்வம். மகனே, எப்போது நீ தவறென்று உணர்ந்தாயோ அப்போது நீ மன்னிக்கப்பட்டாய். எல்லாம் அவள் செயல். ஓம் சக்தி.